இப்போல்லாம் நெறைய பேருக்கு ஒரு உண்மைய நம்புறதுக்கு தான் 1008 ப்ரூஃபும், எவிடன்ஸும் தேவைப்படுது. பட் ஒரு பொய்ய நம்புறதுக்கு ஒரே ஒரு காசிப்ப கெளப்பி விட்டா போதும். இதனால எத்தன பேரோட கரியர், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கேரக்டர் ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சே தான் பண்ணுவாங்க. லால ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம்னு சொல்லுவாங்க. இதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, ஹியர் தி அதர் சைட். இப்ப கேஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க யார் மேல கேஸ் போட்டாங்கன்னு சரி, அந்த 2 பேரோட சைடுமே எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுட்டு தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பாஸ் பண்ணணும். அதாவது ஒரு பர்சனுக்கு அவரோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம அவருக்கு எதிராக எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணக்கூடாது. இதே ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பர்சன் சொல்றதை மட்டும் வச்சு, இல்ல ஒன் சைடு ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் வச்சு, ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்கும், அவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் பேசியிருப்பாங்க, அவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்கும், ஒரு கிளியர் பிக்சரே இல்லாம ஒரு பர்சனை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறது தப்பு. அதனால ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது உங்க காதுக்கு வருதுன்னா பொறுமையா ஒரு பர்சன் சொல்றதை மட்டும் கேட்காம உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க.